டியூஸ்டே மார்னிங் அத்தை காலையிலே சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு சமையல் வேலை எதுவுமே இல்லை. சரி ஓகே நம்ம வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சோஃபா கவர் எல்லாமே நீட்டாக எடுத்து போட்டுட்டு தென் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொஞ்சம் ரொம்பவே இதாக இருந்துச்சு. சரி ஓகே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். யார் வீட்லையெல்லாம் இப்படி நடக்குங்க. என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவும் எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டார். 2 நாள் தான் இந்த டேபிள் க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கும், மறுபடியும் பழைய மாதிரி அதே மாதிரி மாறிடுங்க. ஸோ அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வீடு எல்லாமே கூட்டி முடிச்சாச்சுங்க. ஸோ வெளியிலையும் கொஞ்சம் குப்பை நிறையவே இருந்துச்சு, அதையும் கூட்டிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் ஒர்க் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மதியம் டைம் போல் மிளகாய் ஆடை நிறையவே வந்துருந்துச்சு. சரி ஓகே கையோட பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கும் வர மிளகாய் தேவைப்பட்டால் மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி டிஸ்பேச்சும் பண்ணி முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.